கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் தியானத்துக்காக யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11 14 வசனங்களை திருப்பிக் கொள்வோம். இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே நல்ல ஆயன், ஆடுகளுக்காக தம் உயிரியை கொடுப்பவர் என்றும், ஆடுகளை மேய்ப்பரல்லாத கூலியாலும் சொந்தக்காரர் அல்லாதவரும் ஓநாய்கள் வந்தால் அவைகளை விட்டுவிட்டு அப்படியே ஓடி போவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை நல்ல ஆயன் என்று ஏன் கூற வேண்டும்? அவரேன் ஆடுகளுக்காக உயிரியை கொடுக்க வேண்டும் எனின் ஆடுகள் எப்படிப்பட்டவை, அவைகளின் தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் ஆயனை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஆடுகளை சாந்த குணமுள்ள மிருகங்கள் என்றும், ஆபத்து வரும் நேரங்களில் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதவைகள் என்றும் கூறுவார்கள். அத்துடன் ஆடுகள் எளிதில் வழி தவறி விடுவதால் சரியான பாதையை தொலைத்துவிடும். அதனால்தான் அவைகள் மேய்ப்பனின் சத்தத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கும். அத்துடன் ஆடுகளை சுயமாக மேய விடாமல் மேய்ப்பர்களையும் கூடவே விடுவார்கள். எனின் மேய்ப்பனின் கடமை என்ன? ஆடுகள் வழிதவறி போய்விடாமல் சரியான திசையிலே வழி நடத்தி, மிருகங்களினாலோ வேறெந்த காரியங்களினாலோ ஆபத்துகள் வந்தால் அவற்றில் சிக்க விடாமல் பாதுகாத்து, பசும்புல்லில் மேய்த்து நீர்நிலைகளின் ஓரத்தில் அழைத்துச் செல்வதாகும். எனவேதான் தன்னை நல்ல ஆயன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து கூறுகின்றார். பழைய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் அநேக இடங்களில் தன்னை நானே நல்ல ஆயன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நாமும் கூட இந்த ஆடுகளைப் போலவே சுயமாக சிந்திக்க தெரியாமல் வழிதவறி போனவர்கள் தான். ஏசாயா 53:6 நாம் இதை வாசிக்கலாம். என்று நாம் பாவம் செய்து வழி தவறினோமோ அன்றே எமக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு பிளவுபட்டது. எமக்காக அவர் நியமித்து வைத்த நிலை வாழ்வை நாம் இழக்க நேரிட்டது. மீண்டும் இந்த உறவை புதுப்பிக்க பாவமே இல்லாத பரிசுத்தரின் ரதம் சிந்தப்பட வேண்டியிருந்தது. அதனால் தான் கிறிஸ்துவானவர் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து புதிய வாழ்வை நமக்கு பரிசாக கொடுத்தார். ஒரு உண்மையான அன்பினதும் தியாகத்தினதும் உச்சம் இதுதான். அதனால் தான் நாம் நிலை வாழ்வுக்கான மீளுருவாக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுள் எம்மிடம் வெளிக்காட்டிய இந்த உயிரோட்டமான உறவுதான் இறையாளுகையை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது. அவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் கூலிக்காரனை போலவோ சொந்தக்காரன் அல்லாதவனை போலவோ ஆபத்து நேரத்தில் அப்படியே விட்டுவிட்டு ஓடி போகிறவர் இல்லை. எம்மை மீளுருவாக்கி நிலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிலுவையிலே அத்தனை அவமானங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் சகி இந்த அன்பிற்கு ஈடு இணையாக எதையுமே நாம் சொல்ல முடியாது. எனவே சகோதர சகோதரிகளிலே இந்த நாட்களிலும் கூட நாம் தியானிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கடமை அல்ல, அது கடவுளுக்கும் எமக்கும் இடையிலான ஒரு உறவின் பிணைப்பின் பயணமாகும். இதன் இலக்கு இறையாளுகை. இந்த பயணத்தில் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு நடப்பதே நமது பொறுப்பாகும். சில நேரங்களில் மேய்ப்பன் அல்லாதவரின் குரலும் நமக்கு கேட்கும். அப்படி வரும் அந்த சத்தத்தை நாம் தாம் இனங்காண வேண்டும். அவருடைய சத்தத்தை சரியான முறையில் கேட்டு நாம் நடக்கையில் பல்வேறு இடரல்களையும் துன்பங்களையும் சவால்களையும் கூட நாம் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் என்ன வந்தால் என்ன? எமக்காக தம் உயிரியே கொடுத்த ஆண்டவர் ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்க மாட்டாரா என்ன? நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள்! நானே நல்ல ஆயன் என்னும் வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு நம்பிக்கை, நம் வாழ்வின் உறுதிப்பாடு. இதனை நன்கு புரிந்து கொண்டதால் தான் தாவீது இப்படி பாடினார், ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று. நாமும் இப்படிப்பட்ட புரிதலுக்குள்ளாகத்தான் வர வேண்டும். அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? நம் நல்ல ஆயனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து எம்மை இந்த நாட்களிலும் மீளுருவாக்கத்திற்கு ஒப்புக் கொடுப்போமா? சற்று சிந்திப்போம். கடவுளின் கரத்தில் எம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆமீன். நல்மெய்ப்பரேவும் சத்தம் கேட்டேன், உம் பாதையில் நித்தம் நடந்தேன். எனக்காய் ஜீவன் தந்தீரே, நித்திய வாழ்வை ஈந்தீரே. உந்தன் அன்பின் ஆழம் கண்டேன், உம்மிடமே சரணடைந்தேன். ஆவிக்குரிய இந்த பயணத்தில் உம் கிருபையே என் பலன். இயேசுவே என் மீட்பரே, என்